ஆண்டு 1975. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்தியாவில் ஜனநாயகம் அழிக்கப்பட்டு சர்வாதிகாரம் நிறுவப்பட்டது. அந்த 2 ஆண்டுகள் இந்திய ஜனநாயகத்தின் இருண்ட காலமாகவே இன்றும் கருதப்படுகிறது. எமர்ஜென்சி பற்றி அதிகம் பேசும்போது அதன் போது என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியுமா? அவசர நிலை ஏன் முதலில் விதிக்கப்பட்டது? அவசர நிலை ஏன் முதலில் விதிக்கப்பட்டது? முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அவ்வாறு செய்தார்? இதற்கு பின்னால் ஏதாவது நியாயமான காரணம் உள்ளதா? அப்படியானால் அதற்கான காரணம் என்ன? இன்று தெரிந்து கொள்வோம். தேசிய அவசரநிலை என்பது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடுகள் உள்ள சூழ்நிலையாகும். இது ஒரு ஜனநாயக தேசம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எதேச்சதிகார நாடாக மாற்றப்படுவது போன்றது. மேலும் இது அரசியலமைப்பின் 352வது பிரிவின் கீழ் சட்டப்பூர்வமாக சாத்தியமாகும். சட்டப்பிரிவு 352 அன்படி நாட்டின் பாதுகாப்பு, அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் ஆட்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழல் ஏற்பட்டால் அவசர நிலை அறிவிக்கப்படலாம். வெளிப்புற ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதப் போராட்டம் காரணமாக நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஜனாதிபதி திருப்தி அடைந்தால் அவர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம் என்று 352வது பிரிவு கூறுகிறது. ஒரு தேசிய அவசர நிலை 3 காரணங்களுக்காக அறிவிக்கப்படலாம்: போர், வெளிப்புற ஆக்கிரமிப்பு மற்றும் உள்தொந்தரவுகள். ஆச்சரியப்படும் விதமாக 1975 இந்தியா அவசர நிலையை எதிர்கொண்ட முதல் முறை அல்ல. அதற்கு முன் சுதந்திர இந்தியா 2 முறை அவசர நிலையை சந்தித்தது. 1962 இல் இந்திய சீனா போரின் போது பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் முதல் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த அவசர காலத்தின் போது அரசாங்கம் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை அதிகரித்தது மற்றும் சாதாரண குடிமக்களை விசாரணையின்றி தடுத்து வைத்தது. ஒரு மாதத்திற்குள் போர் முடிவடைந்தாலும் 1968 இல் 5½ ஆண்டுகளுக்குப் பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அவசர நிலை நீக்கப்பட்டது. 1971 இல் இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்திரா காந்தியால் 2வது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. போர் 2 வாரங்களில் முடிவுக்கு வந்தாலும் 1977 வரை அவசர நிலை நீக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நீடித்தது. 2வது அவசர நிலை இன்னும் அமலில் உள்ள நிலையில் ஜூன் 25, 1975 அன்று இந்திரா காந்தி இந்தியாவின் 3வது அவசர நிலையை அறிவித்தார். 3வது எமர்ஜென்சிக்கான காரணம் 1971 மக்களவைத் தேர்தலில் 518 இடங்களில் 352 இடங்களை பெற்று காங்கிரஸ் மகத்தான வெற்றியை பெற்றது. இந்திரா காந்தி தனது தொகுதியில் போட்டியிட்ட ராஜ் நாராயணனை வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். இருப்பினும் ராஜ் நாராயண் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அவரது வெற்றியை எதிர்த்து ஊழல் குற்றம் சாட்டி தேர்தல் மனு தாக்கல் செய்தார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆர்பி சட்டம் பிரிவு 123 ஒரு வேட்பாளர் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவரது தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறது. இந்திரா காந்திக்கு எதிரான பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கப்பட்டாலும் நீதிமன்றம் 2 குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை உறுதி செய்தது: தேர்தல் நோக்கங்களுக்காக அரசு இயந்திரங்களை பயன்படுத்தியது மற்றும் ஒரு அரசு அதிகாரி யஷ்பால் கபூரை அவரது தேர்தல் முகவராக பணியமர்த்தியது. அந்த மீறல்கள் ஜனவரி 12, 1975 அன்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவரது தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க வழிவகுத்தது. மேலும் அவர் 6 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருக்க தடை விதித்தது. இந்திரா காந்தி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அது ஜூன் 24, 1975 அன்று தீர்ப்பை ஓரளவுக்கு நிறுத்திவைத்தது. அது அவரை பிரதமராகத் தொடர அனுமதித்தது, ஆனால் அவரது நாடாளுமன்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்தியது. இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க இந்திரா காந்தி அப்போதைய ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமதுவிடம் அவசர நிலையை பிரகடனப்படுத்த அறிவுறுத்தினார். ஜனாதிபதிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு உடனடி ஆபத்து என்று மேற்கோள் காட்டினார். இருப்பினும் கணிசமான சான்றுகள் அத்தகைய கூற்றை ஆதரிக்கவில்லை. 1975 ஜூன் 25 அன்று அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. சில மணிநேரங்களில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். செய்தித்தாள் அலுவலகங்கள் மூடப்பட்டன. அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தப்பட்டன. எமர்ஜென்சியின் போது கருத்து வேறுபாடுகள் ஒடுக்கப்பட்டன. மேலும் 1,00,000 பேர் விசாரணையின்றி கைது செய்யப்பட்டனர். அவரது மகன் சஞ்சய் காந்தி டெல்லியில் குடிசைகளை இடிப்பது மற்றும் வெகுஜன கருத்தடை திட்டங்கள் உட்பட கொடூரமான கொள்கைகளை செயல்படுத்தினார். இந்த ஸ்டெரிலைசேஷன்கள் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் நடத்தப்பட்டதால் மரணம் ஏற்பட்டது. 1977 ஆண்டு மார்ச் 21 எமர்ஜென்சி முடிவுக்கு வந்தது. ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டது.
பொதுமக்கள் கோபமான மனநிலையில் இருந்தனர். 1977 தேர்தலில் இந்திரா காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி இருவரும் தோற்கடிக்கப்பட்டனர். இதன் விளைவாக இந்தியாவில் முதல் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் அமைந்தது. வரலாற்றாசிரியர் ராமச்சந்திர குஹா இந்திரா காந்தியை ஜனநாயகத்துடன் அவர் சங்கடமான உறவை கொண்டிருந்தார் என்று விமர்சித்தார். அவரது செயல்களை ஆதாரமாக காட்டினார். வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.